கர்த்தருக்கு நமக்கு அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் வேத தியானிக்க போகிறோம். அதாவது வேதத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அநேக காரியங்களுக்கு, அநேக பொருட்களுக்கு ஊமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அநேக காரியங்களுக்கும் அநேக பொருட்களுக்கும் ஊமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமாய் இருப்பீங்கன்னு ஆண்டு சொல்றாரு. தேவ பிள்ளைகளாகிய உங்களை என்னை ஆண்டு ஒப்புறாரு, வெளிச்சத்துக்கு ஒப்புறாரு, உப்புக்கு ஒப்பா சொல்றாரு. நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? உப்பா இருக்கிறீர்கள் சொல்றாரு. நீங்க உலகத்துல பண்ணையாக இருக்கீங்கன்னு சொல்றாரு, தோட்டமா இருக்கீங்கன்னு சொல்றாரு, மாளிகையா இருக்கீங்கன்னு சொல்றாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா சரி, ஒளிவு மரத்துக்கு ஒப்பா சொல்றாரு. ஒளிவு மரத்துக்கு கூட ஒப்பாக ஆண்டு சொல்றாரு. பனை மரத்துக்கு ஒப்பா சொல்றாரு. நீதிமன்றம் எப்படி இருப்பாங்களா? பனையை போல சிறைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கேதுரு மரங்களுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. அது போல இந்த நாளிலும் கூட வேதத்துல நம்மை ஒரு ஓமையாக, ஒரு பொருளுக்கு ஓமையாக சொல்லியிருக்காரு. அதை குறித்து நாம் தியானிக்க போயிடும். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். எரேமியா புலம்பல் 2:18. இல்ல 2:18. அவங்க இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திடாதே, ஒரு கண்ணின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாதே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தராக இங்கே ஆண்டவர் தேவ பிள்ளையாகிய உங்களை என்னையும், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் மதிலுக்கு ஒப்பா சொல்றார். சீயோன் குமாரத்தின் மதிலே, சீயோன் என்ற அந்த தேசத்திலே, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை ஒப்பிடுறாரு, மதிலுக்கு ஒப்பிடுறார். அல்லேலூயா. மதில் பார்த்துக்கிறோம். மதில் தெரியுமா? தெரியுமா? தெரியும். அல்லேலூயா. வேதத்துல பக்கத்துல ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருளை கொண்டு நாம் அறியாத சத்தியங்களை, ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. உப்பை சொல்றாரு. உப்பு எல்லாருக்குமே தெரியும். ஆனா உப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சத்தியங்கள் தெரியாது. உப்பு எல்லாரும் தெரியும், அன்றாட பயன்படக்கூடிய ஒன்றுதான். வெளிச்சம் அதே போல எல்லாம் தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருளை கொண்டு நமக்கு தெரியாத ஆவிக்குரிய சத்தியங்களை நம்ம சொல்லிக் கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசுடைய முக்கியமான பணியாகிறது. அவரு புதிய ஏற்பாடு நாட்களிலும் ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த போது நேரடியா அநேக காரியங்கள் பேசவே இல்லை, ஊமையா தான் பேசினாரு. அது போலதான் ஆண்டவர் நாட்களிலே உங்களையும் என்னையும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் மதிலுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. இந்த மதிலுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று பார்த்தீங்கன்னா சரி, வாசிப்போம். ஏசாயாவுல 26:1 வாசிப்போம். ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டானது, பெலனான நகரம் உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு மதிலுக்கு ஏதோ அப்பா சொல்லிருக்காரு. என்னது? ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு தான் மதில். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் யாரு? மதில். அல்லேலூயா. ஆக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மதிலுக்கு ஒப்பா சொல்றாரு. அல்லேலூயா. அதே போல உன்னத பாட்டுல வாசிப்போம். 8:10. உன்னத பாட்டு 8:10. போதும், நான் மதில் தான். அல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். இது முற்றிலும் ஊமையாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். சாலமோன் ஞானியையும் சூலமுத்தியாவும் மையம் வைத்து எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த சாலமோன் ஞானி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த சூலமித்தியா என்பவள் அவருடைய சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒப்பாக சொல்லப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. இங்கே சூலமித்தியா சொல்றா, நான் மதில். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய, ரட்சிக்கப்பட்ட சபையாகிய ஒவ்வொருவரும் எதுக்கு ஒப்பா இருக்கிறோம்? மதிலுக்கு ஒப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய நீங்களும் நானும் மதிலுக்கு ஒப்பா இருக்கிறோம். இந்த மதில் எப்படி இருக்குதோ அது போலதான் நீங்களும் நானும் என்ன செய்ய கூப்பிட சொல்லுங்க இருக்கணும். அல்லேலூயா. இந்த மதில் எப்படி இருக்குதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த சின்ன ஓமையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. மதில் என்பது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் மதில் பார்த்திருக்கிறோம். மதில் என்று சொல்லும் போது நீங்க நம்ம வீட்டு காமர்ஸ் கட்டிக்கிறீங்களா, அந்த மதில் நினைக்காதீங்க. அல்லேலூயா.
இது வந்து சரித்திர ரீதியாக வந்து அந்த நாட்களிலே ராஜாக்களின் காலத்துல கட்டப்பட்ட மதில் சுவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த காம்பவுண்ட் சுவர் கிடையாது, இந்த காம்பவுண்ட் சுவர் கிடையாது. மதில் என்று சொன்னால் ராஜாக்களின் காலத்திலே நகரத்தை சுற்றி ஒரு மதில் சுவர் கட்டப்பட்டது வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எரிகோ நகரத்தை சுற்றி ஒரு மதில் கட்டப்படுங்க சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அல்லேலூயா. அந்த மதில் சுவர் சொல்லப்பட்டிருக்கு. மதில் என்று சொன்னால் இது போல சின்ன காம்பவுண்ட் சுவர் கிடையாது. மதில் என்று சொன்னால் உயரமான, அது மட்டும் இல்ல அகலமான ஒரு மதில் சுவர். அல்லேலூயா. அகலமா இருக்கும். நம்ம வேதத்தை பார்க்கும்போது எரிகோ மதில், அந்த மதில் மேல யார் குடியிருந்தது? ராகாப் என்ற வேசியர் குடியிருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு மதில் சுவருக்கு மேல வீடு கட்டி குடியிருக்கும்படிக்கு என்னது அந்த மதில் இருந்துச்சு, அகலமா இருந்துச்சு. அல்லேலூயா. அல்ல 2-3 ரதம் ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு மதில் சுவர் தான் அன்னைக்கு எரிகோ பட்டணம் சுற்றி கட்டப்படுது. அதே மாதிரி எஸ்ரேல் கட்டப்படுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா சரி, நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா சரி, அந்த நாட்டிலே வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில போது பார்த்தீங்கன்னா சரி, ராணுவர்கள் தங்கும்படியாக கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டு உள்ளுக்குள்ள வந்து ராணுவ அதிகாரிகள், முக்கியமான ராணுவ அதிகாரிகள் தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒரு 2 வருஷம் நான் இந்த பாஸ்டலா சுற்றுலா போகும்போது அங்க போய் பார்த்தோம். பார்க்கும்போது சரி, ஒரு பெரிய மதில் சுவர் கட்டிருக்காங்க. எதுக்காக கட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா வெளியே போட்டுருக்காங்க, அந்த ஒரு கல்பலையில போட்டுருக்காங்க. இந்த ராணுவ உயர் அதிகாரிகள் தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டை சுவர் சொல்லி போடப்பட்டது. அது ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலுக்குள்ள உள்ள போகும்போது சரி, மதில் சுவர் போடப்பட்டது. மதில் சுவர் வந்து சரி, அந்த பீரங்கி எல்லாம் கொண்டு போறதுக்கு சாயுதளமாக ஒரு பாதை இருக்குது. படியில ஏறி போக முடியாத பெரிய பாதை ஒன்று இருக்குது. அப்படியாக 2 பேரும் ஏறி போகலாம். போனீங்க மேல பார்த்தீங்கன்னா சரி, அவ்வளவு விஸ்தாரமாக கிட்டத்தட்ட நம்ம சபை அளவுக்கு கூட காட்டும் பெரிய அளவுல கூட அந்த மதில் சுவரானது அகலமா இருக்குது. ஒரு ஆலமரம் வளர்ந்துருக்கு, பெரிய ஆலமரம் வளர்ந்து சரி அப்படி படர்ந்து கிடக்குது. அந்த அளவுக்கு அகலமாக கட்டப்படுவாங்க. அதான் மதில் சுவர். அல்லேலூயா. அந்த மதில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மதில் சுவர் உயரமா இருக்கும், யாரும் ஏறி போக முடியாத அளவுக்கு உயரமா இருக்கும், அகலமா இருக்கும் அந்த மதில் சுவர். அது மட்டும் 4 திசையிலும் சரி கோபுரம் எழுப்பியிருப்பாங்க. கோபுரம் வந்து எழுப்பியிருப்பாங்க. எதுக்காக கோபுரம் சொன்னா, அந்த 4 கோபுரத்திலிருந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டிருப்பாங்க. இரவு பகலுமாக அந்த கோட்டை சுவரை வந்து கண்காணித்துக் கொண்டிருப்பாங்க. துப்பாக்கி ஆயுதங்களோடு கூட. அது மட்டும் இல்ல, தொலைநோக்கியோடு கூட வெளியே தூரத்தில் வர யார் என்று பார்க்கும்படியாக, அது எதிராளி வரானா யார் வருவது என்று பார்க்கும்படியாக கையில எல்லாம் தொலைநோக்கி இருக்கும், கையில ஆயுதம் இருக்கும். அப்படியாக 4 திசையிலும் கூட பார்த்தீங்கன்னா சரி, அந்த காவல் கோபுரத்தினுடைய 4 கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ. அது மட்டும் இல்ல, அந்த அந்த கோட்டை சுவர் சரி பலகணிகள் இருக்கும். அநேக கதவு வச்சிருப்பாங்க, காற்றோட்டத்துக்காக, வெளிச்சத்துக்காக ஜன்னல் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட அமைப்பு தான் என்னது மதில். அல்லேலூயா. மதில் சொன்னா நம்ம இதை நினைச்சுக்கூடாது, நம்ம காப்பாற்ற நினைச்சுக்கூடாது. மதில் சொன்னால் நம்ம இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சு சொன்னா, நம்ம சிறைச்சாலையும் பார்த்தீங்கன்னா சரி, ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு ரோட்டில் போகும்போது ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சரி, அந்த ஜெயில் கோட்டை சுவர் இருக்கலாம், மதில் மதம் இருக்கும். அங்கேயும் வந்து 4 கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை 24 நேரம் கண்காணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டே இருப்பாங்க. ஆயுதத்தோட கண்காணித்து கொண்டிருப்பாங்க. முக்கியமான அரசாங்கத்துடைய முக்கியமான கட்டடங்கள், துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சரி, அங்கேயும் இதே மாதிரி மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கும். இதே 4 மூலையில் கோபுரங்கள் இருக்கும். அங்கே 24 நேரம் பார்த்தீங்கன்னா சரி, அங்கே காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டே இருப்பாங்க. இதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, மதில் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. மதில் என்று சொன்னால் நீங்க எத்தனை நினைச்சுக்கணும், நான் சொன்ன இந்த மதில் சுவரை நினைக்க முடியும், நம்ம காப்பாற்ற நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட மதில் சுவருக்கு ஒப்பாதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, இந்த மதில் சுவருடைய நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் ஆண்டவர் எச்சரித்தது நோக்கம் என்ன? அதுதான் நான் சொல்றேன். மதில் சுவருடைய நோக்கம் என்ன? எதுக்காக மதில் சுவர் கட்டுறாங்க? எதுக்காக கட்டுறாங்க? பாதுகாப்பாக கட்டுறாங்க. அப்புறம் எல்லையை குறிக்கிறதுக்காக. சரி, இப்ப இந்த காமர்ஸ் கட்டியிருக்கோம். எதுக்காக கட்டிய காமர்ஸ் வரும்? அதுக்கு அந்த பக்கம் இன்னொருத்தர் இடம், அல்லேலூயா. இந்த பக்கம் நம்முடைய இடம். அப்ப நம்முடைய எல்லையை காண்பிக்கும்படியாக, அதாவது ஒரு வேறுபாட்டை காண்பிக்கும்படியாக, வேறுபாடு இது எனக்கு அந்த பக்கத்தில் காட்டுக்காரருக்கும் இடையில உள்ள ஒரு மதில் சுவர். அல்லேலூயா. வேறுபாடு, இது அங்க இந்த பக்கம் அவங்க இடம், இந்த பக்கம் நம்ம இடம் அப்படின்னு சொல்லி ஒரு வேறுபாட்டை காண்பிக்க முடியாது. அடையாளத்துக்காக, ஒரு எல்லைக்கு அடையாளமாக என்ன செய்யுது, மதில் சுவர் கட்டப்படுகிறது. 2வது பதில் சரி, அது பாதுகாப்புக்காக கட்டப்படுகிறது. இதுக்காக பாதுகாப்பு. மதில் சுவர் என்பது பாதுகாப்பு. அந்த அந்த பயிரத்தை யாரும் நம்முடைய எல்லைக்குள்ள என்பது பிரவேசிக்கப்படாது என்பதற்காக பாதுகாப்புக்காக கட்டப்படுது. அந்த காலத்தில் அப்படியே தெரிவிக்கப்பட்டதை சுற்றி மதில் சுவர் கட்டியிருந்தாங்க. எதுக்காக?
பாதுகாப்புக்காக. அல்லேலூயா. எதில் யாக்கோபு 2:4 பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அந்த பாதுகாப்புக்காக அந்த மதில்சுவர் கட்டப்பட்டிருக்குது. மூன்றாவது சரி பாதுகாப்பு உண்டு. அதே சமயத்துல அழகுக்காகவும் கட்டுவாங்க. மற்ற கோட்டையை காட்டிலும் நம்முடைய கோட்டை அழகா இருக்க வேண்டும் என்பதற்காக அழகுக்காக அந்த நாட்டு ராஜாக்கள் காலத்தில் கோட்டை அந்த பெரிய மதில்சுவரை கட்டினாங்க. அல்லேலூயா. ஆக 3 காரியத்துக்காக நாம் சொல்லிட்டோம். முதலாவது சொல்லுங்க, வேறுபாட்டை காண்பதற்காக, இல்லைன்னா அடையாளத்துக்காக. ஒரு அடையாளத்துக்காக நாம இந்த கோட்டை சுவரை மதுரை கட்டுறோம். 2வது பாதுகாப்புக்காக கட்டுறோம். 3வது அழகுக்காக கட்டுறோம். அல்லேலூயா. இந்த மதில் சுவர் எப்படி இருக்குதோ, இந்த மதில் எப்படி இருக்குதோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அது முக்கியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த மதிலை போல இருக்க வேண்டும். இந்த மதில் எதுக்காக இருக்குது? வேறுபாட்டை காண்பதற்காக இருக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வேறுபாட்டை காட்ட வேண்டும். என்ன வேறுபாடு? உலக மனிதர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் என்ன? ஒரு வேறுபாடு இருக்கணும். ஒரு வேறுபட்ட ஜீவியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்பதற்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்பதற்கு அடையாளம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சொல்றாரு, மதிலுக்கு ஒப்பாய் சொன்னா ஏன் சொன்னாரு? அந்த மதில் சுவர் எப்படி இருக்குதோ அதே போல நீங்க இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் மதிலுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. அந்த மதில் எதுக்காக இருக்குன்னு சொன்னா ஒரு வேறுபாட்டை காண்பிப்பதற்காக. இதுவரைக்கும் என்னுடைய இடம், இதுக்கு அங்கிட்டு இன்னொருத்தர் இடம் அப்படின்னு காண்பிக்காக இருக்குது, வேறுபாட்டுக்காக இருக்குது. அதே போல தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் ஒரு வேறுபட்ட ஜீவியம், உலக மனிதனுக்கும் உங்களுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக நீ ஜீவிக்க வேண்டும். அதற்காக ஆண்டவர் மதிலுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. அது 2 கொரிந்தியர் 5:10 சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் எப்படிப்பா? புது சிஷ்யா இருப்பான். ஒரு காலத்துல பாவியா இருந்தான், ஒரு காலத்துல குடிகாரனா இருந்தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்க சொல்லுங்க? ஒரு வேறுபாடு, ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பாவத்தை வெறுக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். ஒரு பசுத்த மனிதனாக இருக்கிறான். அது வேறுபாடு, அடையாளம். இயேசுக்கு அடையாளமா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறான். அது போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நீங்க இருக்கிறோமா? நான் சொல்ற காரியத்தை எல்லாமே நீங்க எல்லாம் நிதானித்து பார்க்கணும். இந்த வசனத்துக்கு நான் ஒப்பா இருக்கிறேனா? இந்த வசனம் எனக்கு ஏற்றதா இருக்குதா? நான் உண்மையை ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? நீங்க சிந்திச்சுதான் நீங்க பார்க்கணும். உங்களை நீங்க நிதானித்து பார்க்கணும். நான் ஒருத்தர் யாரும் குறை சொல்ல வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். உங்களை நீங்களே நிதானித்து வசனத்தை கொண்டு நீங்க நிதானித்து பார்க்க வேண்டும். நீங்க சரியா இருக்கிறா அந்த வசனத்துப்படி? அவன் ஆண்டவர் மதில் கொப்பா சொல்லியிருக்காரு. அந்த மதில் எப்படி இருக்கோ அது கூட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நான் வேறுபாடுல ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. எஸ்தர் 3:8 வாசிப்போமே. எஸ்தர் 3:8 வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாங்க. 3:8. அப்பொழுது உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் விதர்ப்பமா மாறுபாடா இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அகாச ராஜா நாட்டுக்குள்ள பரவி கிடக்குறாங்க. அவங்களை பத்தி சொல்றாங்க, இஸ்ரவேல் நாட்டு மக்கள் இங்க பரவி கிடக்குறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? மற்ற மக்களை காட்டிலும் எப்படி இருக்காங்க? அவங்க பழக்கம் வித்தியாசமா இருக்குது, வேறுபட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க எல்லாம் விக்கிரகம் செஞ்சா அவங்க விக்கிரகம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பிதாவுக்கு உருவம் கிடையாது, நாங்க என்ன செய்ய மாட்டோம், உருவங்கள் செய்ய மாட்டோம், அது அருவருப்பு என்று சொல்றாங்க. ஒரு வித்தியாசமான ஜனங்களா இருக்காங்க. அவங்க மற்றவர்களை காட்டு வேறுபாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி அகாசராஜா சொல்றதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொன்னா ஒரு வேறுபட சந்ததியாக வந்தாங்க. அது உலகத்துல உலகத்து மக்களுக்குள்ள கலந்திருந்தாலுமே என்ன இருந்துச்சு? ஒரு வேறுபாடு இருந்துச்சு, ஒரு அடையாளம் இருந்துச்சு. இது ஆண்டுடைய பிள்ளை என்பது அடையாளம் இருந்துச்சு, மத்தியில காணப்பட்டுச்சு. அது போல இன்னைக்கு ஒரு வேறுபாடு நம்ம இருக்குதா? இல்ல உலக மனுஷன் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆனா நீங்க முக்காவாசி இன்னைக்கு கிறிஸ்தவங்க இன்னைக்கு பேருக்கு தான் கிறிஸ்தவ வாழ்ந்து கொடுக்க முடியும், சத்தியனுடைய கிறிஸ்தவ வாழ்றது இல்ல. ஒரு வேறுபாடை பார்க்க முடியல, ஒரு வேறுபட்ட ஜீவியத்தை பார்க்க முடியல. அப்படிதான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சர்ச்சை என்று சொன்னாலும் என்ன அர்த்தம்? வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. கிரேக்க மொழியில் எக்லீசியா சொல்லப்பட்டிருக்குது. அதோட பொருள் என்னன்னு சொன்னா உலகத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்காங்க நம்மள. அல்லேலூயா. வீட்டுக்கு ஒருத்தரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், வீட்டுல ஊர்ல ஒரு ஆளா இருக்கலாம். இப்படி ஆண்டவர் வேறு பிரிச்சு என்ன செய்றாரு? கூட்டி சேர்த்திருக்காரு. அதுதான் சபை.
அல்லேலூயா. ஆனா இங்க வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோமா என்று சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலக மனுஷனா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உடை பாவனைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஒத்தாதான் இருக்கக்கூடிய அவனை போல வாழ ஆசைப்படக்கூடிய நாம் வேறுபட்டு ஜீவிக்க ஆண்டுகள் நாம் ஃபர்ஸ்ட் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன நமக்கு சொல்லப்பட்ட 29 வாசிப்போம். 29 அவனை கண்டு குன்றிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் இருப்பாங்க, மற்ற ஜனங்கள் கலவாமல் தனியா வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழுங்க, வேறுபட்ட ஜீவிங்க, அதான் தேவனுடைய பிள்ளைக்கு அழகு, அதுதான் அது எனக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு அடையாளமா இருக்குது, அதான் வேறுபட்ட வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எவ்வளவோ சொல்லி கொடுத்தாலுமே நாம அதை பத்தி கண்டுகொள்ளவே கிடையாது. பேருக்காக சபைக்கு வரும், பேருக்காக தேவனை ஆராதிக்கக்கூடிய சத்தியத்துக்கு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்னைக்கு இல்ல. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், பல தடவை வாசித்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் வாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்நிய நுகத்திலே அப்படின்னா என்னது? விசுவாசி இல்லாத ரட்சிக்கப்படாத அந்நிய நுகத்திலே என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. அப்புறம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நாமெல்லாம் நீதிக்கும் பிள்ளைகள், அவங்க யாரு? அநீதியின் பிள்ளைகள். எல்லாமே அநீதி தான் அவங்க வாழ்வில. அப்ப நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது. அவிசுவாசியோட விசுவாசி பங்கே இல்லை. அல்லேலூயா. அவிசுவாசியோட விசுவாசி இல்ல, பங்கே இல்லை. அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு அநேக ஆலயங்கள் என்ன இருக்குது? விக்கிரகம் இருக்குது. ஆண்டவர் தெளிவா சொல்லிருக்கார், விக்கிரகங்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிருக்காண்டவர். ஆனாலும் ஆலயத்தை விக்கிரகம் வச்சு நினைச்சு வந்து இதுதான் மரியா, இதுதான் இயேசு சொல்லி நினைச்சு வந்து நீ வழிபட்டு தான் இருக்கிறாங்க. தெளிவாசம் சொல்லுது. அப்படி இருந்தாலும் உணர மாட்டேங்கிறோம். அவரு கண்கள் நினைச்சது கூட தான் இருக்குது. இங்க வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் செய்து அவர்கள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி அல்ல, நீ ஜீவனுடைய தேவனுடைய அவயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் அல்ல, அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், ஆமா அவங்க விட்டு என்ன செய்யணும்? அவனை சேர்ந்து நான் சொல்லல, என்ன சொன்னாரு? பிரிந்து போயிடும். அல்லேலூயா. விசுவாசிகளோடு அவிசுவாசிகளோடு பங்கு இல்லை. அல்லேலூயா. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும் எத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் என்ன செய்யறோம்? வந்து என்ன செய்யறோம் சொல்லுங்க? அந்நிய முத்திராட்சி வந்து பிணைக்கப்பட்டோம். அல்லேலூயா. விசுவாசம் தான் அதிகமான விசுவாசி, ஒரு அவிசுவாசி தான் அதிகமான நேரம் சிலவு செய்யலாம். ஆண்டோட சிலவு நேரத்தை காட்டிலும் விசுவாசி வந்து அவிசுவாசி நேரத்தை வந்து அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இப்படி இருந்தால்தான் நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு தேவனா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்கள். அல்லேலூயா. ஆக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை என்னையும் மதிலுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாவது, மதில் பாதுகாப்பை தரக்கூடியது. அல்லேலூயா. மதில் என்று சொன்னாலே ரட்சிப்பு என்று சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அவங்களுக்கு ரட்சிப்பு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. அல்லேலூயா. எவ்வளவு உலகத்தில் அழிவு இருந்தாலும் எவ்வளவு தொழில் இருந்தாலும் உங்களுக்குள்ளாக ரட்சிப்பு இருக்கும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. அதே சமயத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவனை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருப்பான்? பாதுகாப்பாக இருப்பான். மதில் அதுக்கும் பதிலுக்கும் பாதுகாப்பு. மதில் சொல்லப்படுகிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்குது. நல்லா விஸ்தாரமா என்ன வந்து நல்ல ஒரு 7 அடி 8 அடிக்கு என்ன வந்து 8 அடியா 10 அடி 11 அடிக்கு என்ன வந்து நல்ல அகலமா கட்டப்பட்டது, ஸ்ட்ராங்கா இருக்குது. ரட்சிப்பு என்னது? அவனுக்கும் பாதுகாப்பு, இந்த மதிலுக்கும் பாதுகாப்பு. சாதாரண கொண்டு வெளிக்கொண்டு இது விலை கொடுத்து சுட்டாமல் என்னாது அது சீக்கிரமாக தகர்க்க முடியாது.
ஹalleluya. அதுக்கு பாதுகாப்பு. அதே சமயத்துல அதை சார்ந்து உள்ள இருக்காங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு. அதுபோல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அந்த ரட்சிப்பு நிமித்தமாக அவனுக்கும் பாதுகாப்பு உண்டு, அவனை சார்ந்த குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு. ஹalleluya. இதாவது தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகப்பட்டவன். அது நிமித்தமா சவுல் எவ்வளவுதான் போர்களை அனுப்பி அவனை தேட செய்து அவனை கொல்ல முயற்சி பண்ணாலுமே அவனை தொட முடியல கடைசி வரைக்கும். ஹalleluya. காரணம் என்ன சொன்னா தாவீது ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதை தொட முடியல. அதே சமயம் தாவீது இருக்கிற வரைக்கும் அவனை சார்ந்த அத்தனை பேருக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. விராஜனுடைய சரி ஒரு மலையில அவன் தங்கி இருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா சரி பக்கத்துல அபிகாயுடைய மேற்கொள் ஆடு மேற்கொள் இருக்கான். பெரிய திரளான ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகள் மேற்கொள் கொண்டிருக்காங்க. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான் வந்து தாவீது எங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அவன் எங்களுக்கு மதிலாயிருந்தான் சொல்றான். வாசிப்போம் வசனத்தை 1 சாமுவேல் 25 வாசிப்போம். 1 சாமுவேல் 25:16. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்கள் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவு பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். ஹalleluya. எங்கள் பாதுகாப்பா இருந்தார்கள். யாரு? தாவீது சேனையும் அந்த அபிகாயுடைய மேய்ப்பர்களும் பாதுகாப்பா இருந்தாங்க, மதிலாய் இருந்தாங்க. ஹalleluya. அவங்க மதிலாய் இருந்தோம் சொன்னா நமக்கும் பாதுகாப்பு, நம்மை சார்ந்தவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும். ஹalleluya. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பத்திர பாவம் செய்த போது ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ கொஞ்சம் விலகிக்கோ, இந்த ஜனங்களை அழிச்சுறேன், இது வணங்கா காலத்துல ஜனங்கள் கொஞ்சம் விலகிக்கோ, பெரிய சாதியா சொல்லி மோசே ஆண்டவர் சொல்றாரு. மோசே என்ன சொன்னா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஜீவ புத்தகம் கிரிக் போடுங்க, ஆனா ஜனம் செய்யக்கூடாது, அழிக்க கூடாது. சிறப்பு மாசம் என்ன அதனால அழிக்காதபடிக்கு அவன் பாதுகாத்தான். அன்னைக்கு மோசே கொஞ்சம் ஆண்டு வார்த்தை கேட்டு ஆண்டவர் பெரிய சாதியாக்குன்னு சொல்லிட்டாரு, கொஞ்சம் விலகிக்கும், ஜனம் அழிச்சு போடட்டும், இந்த ஜனம் தொந்தரவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விலகிருந்தானா அவன் மதிலுக்கு ஒப்பாக சொல்ல முடியாது. ஹalleluya. அன்னைக்கு மதிலா இருந்து ஆண்டவருக்கு அவருடைய கோபத்துக்கு ஜனங்களை விலக்கி பாதுகாத்தான். அன்னைக்கு லோத்துக்கு அழிவு வந்துச்சு. ஆனாலும் அன்னைக்கு யார் காப்பது? ஆபிரகாம் நினைச்சாரு, ஜெபம் பண்ணார், திறப்பின் வாசல் நின்றார். லோத்துக்காக ஆண்டு சொல்றவர் அவர் பரிந்து பேசலாம் இருந்தாரு. அது நிமித்தம் லோத்து காக்கப்பட்டான் வந்து. ஹalleluya. ஆக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு ரட்சிப்பு நிமித்தமா அவங்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, அவங்களை சார்ந்தவங்களுக்கு நினைச்சது பாதுகாப்பு உண்டு. இப்படித்தான் ஆண்டு சேர்ந்தாரு. திறப்பின் வாசல் இருக்கிறதா ஆண்டு நினைச்சாரு. வாசிப்போம் எசேக்கியேல் 22 வாசிப்போம். எசேக்கியேல் 20:30. வாசிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு பிறப்பில் நிற்கும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் தேடி ஆண்டவர் சேர்ந்தார். ஹalleluya. அந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கும்படியாக பிறப்பில் வாசல் நிற்கும்படியாக ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடிக்கிட்டே சொல்லுங்க. உற்சாக வழி என்ன 2 மாசம் ஓய்வு பத்தாதா? இந்த அதே தூக்கத்தை என்னது பிறப்பின் வாசல் நிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு மனுஷனை தேடுறார். ஹalleluya. இன்னும் கிடைக்கல. ஹalleluya. நீங்க உலகம் அழி வந்துட்டு இருக்குது. எத்தனை பேர் இதுக்காக ஜெபம் பண்ணிருக்கோம்? உங்களுக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க, உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணிருப்பீங்க. இந்த அழிப்பு மக்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கோம்? இந்த ஜனங்கள் எப்படி பாவத்தில் அழிந்து போறாங்க, எல்லாம் பாவத்துல தான் போறாங்க. இன்னைக்கு வர கொலை நோய் எல்லாமே இருந்து எல்லாத்தையும் பற்றி பிடிக்குது, வசதாலையும் பிடிக்குது, இது பாவம் மட்டும் பிடிக்குது. அவங்க ரட்சிக்கப்படாமே இருக்கிறாங்க, ஞானத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் சிறப்பு நின்று அவருக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரை ரட்சிக்க ஆண்டவரே, அவளுக்கு தொடுங்க ஆண்டவரே, அவர் சுகமான ஆண்டவரே, இந்த கொள்ளை மட்டும் அகண்டு போன எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்போம்? நினைச்சு பாருங்க. சீரமான ஜெபம் தான் பண்ணியிருக்கோம். ஆண்டு எங்களை ஆசிர்வதிங்க, உங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காக சுற்றி ஜெபம் பண்ண முடியும். இந்த பிறப்பின் வாசல் நிற்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்க. ஹalleluya. அப்படி நிக்கிறவன் தான் யாரு? மதில். ஹalleluya. மதிலுக்கு ஒப்பானவன். அடுத்து 3ஆம் வாசிப்போம். உபாகமத்துல 9:1. இஸ்ரவேலுக்கே நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னில் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை பிரதி வானத்தினாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களையும் பிடித்து. ஹalleluya.
நீங்க மூன்றாவது சொன்னேன் அந்த மதிச்சுவர் எதுக்கு கட்டப்பட சொன்னா இங்க கட்டப்பட்டது எப்படி சொன்னா வானத்தலாகிய பெரிய மதிச்சுவர் கட்டுறாங்க. எதுக்கு கட்டுறாங்க? அழகுக்காக கட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. எல்லா காட்சியும் நம்ம மதிச்சுவர் சொல்லணும் அழகா இருக்கிறதுக்காக நினைச்சாங்க வான அளவுக்கு நினைச்சாங்க கட்டிருக்காங்க. அதே போல தேவனுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய நீங்களும் நானும் அழகுக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு அழகானதாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம் அழகா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அழகு? உலகப்புறமான அழகு அல்ல. உலகப்புறமான அழகு ஆண்டு எதிர்பார்ப்பு கிடையாது. ஆண்டு வெளிப்படையாக ஆண்டு பார்ப்பது கிடையாது. உள்ளான அழகை தான் ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. அதான் ஆண்டு சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்தோட கட்டளை தொழுது கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்ப நாம பெற்று தேவப்பிள்ளையை நீங்கள் நானும் எந்த அலங்காரத்தை பெற வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்தை பெற வேண்டும். இந்த உலகப்புற அலங்காரத்தை ஆண்டு தேடல. அதை ஆண்டு விரும்ப கிடையாது. அதை பத்தி ஆண்டு ஒருவரும் பேசுவது கிடையாது. ஆண்டு விரும்பக்கூடிய அழகு என்று சொன்னால் உள்ளான அழகு, பரிசுத்த அலங்காரம் ஆகிய அந்த அழகத்தை ஆண்டு விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 96 வாசிப்போம். சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 113 வாசிப்போம். சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அழகானவர்களாக தான் இருக்க வேண்டும் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. என்ன அழகு? பரிசுத்த அழகு. ஹல்லேலூயா. பரிசுத்த அழகுனா என்ன? அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஹல்லேலூயா. இதெல்லாம் உலகப்புறமான அழகு. இப்படி உலகம் நீங்க அலங்கரித்துக் கொண்டிருக்குது. அப்படி அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம். ஹல்லேலூயா. வஸ்திரம் இருக்குது, எல்லா வஸ்திரம் போடுறோம். ஆனா என்ன வஸ்திரம் வேணும்? அது தகுதியான வஸ்திரமா இருக்குதா? ஹல்லேலூயா. தகுதியான வஸ்திரம் தேவ பிள்ளைகளுக்கு அழகு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அது தகுதியான வஸ்திரமா இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து ஞானம். இது பெண்கள் சொல்லக்கூடிய காரியம் ஞானம். அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவ பக்திகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு ஏதுவாக நற்கிரியினாலும் அலங்கரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் அலங்கரிப்பு. என்ன அலங்கரிப்பு? தகுதியான வஸ்திரம். அதுக்கப்புறம் ஞானத்தினால தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, அதுக்கப்புறம் நற்கிரியை செய்வதாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்த அழகு. ஹல்லேலூயா. இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 3 வசிப்போம். அதேதான் அவர் சொல்றாங்க. வாசிங்க. உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாலாவது புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமா இராதபடிக்கு அழியாத அலங்கரிப்பு. ஹல்லேலூயா. இது அழிஞ்சு போகும். ஹல்லேலூயா. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியும் குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். ஹல்லேலூயா. சாந்தமும் அமைதியுள்ள ஆவியும், இதுதான் அலங்காரம். ஹல்லேலூயா. கீழ வாசிங்க. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதும் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தம்முடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் என்பது அது ஒரு அலங்காரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அலங்காரம் உள்ளதுதான் உண்மையான பரிசுத்த அலங்காரம் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதுல ஆண்களுக்கு என்ன, பெண்கள் சொல்லப்பட்டது. ஆண்களுக்கு என்ன? ஆண்களுக்கு எபேசியர் சொல்லப்பட்டிருக்குது. உன் மனைவிடத்தில் என்ன செய்யணும்? நீ அன்பு கூற வேண்டும். நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அது போல மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவியை போஷித்து பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் புருஷனுடைய அழகா இருக்குது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அழகுதான் பரிசுத்த அலங்காரம் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உலகப்பிரமான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. உலகப்பிரமான இன்னைக்கு அலங்கரிப்பெல்லாம் அது அலங்கரிப்பும் அல்ல. அது தேவன் விரும்புவதும் கிடையாது. உள்ளான அந்த அழகத்தான் தேவன் அப்படி விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா இருக்கிற தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. மதில் எப்படி அலங்காரமா இருக்குதோ அழகா இருக்குதோ அதுபோல நீங்களும் இந்த ஆவிக்கு அழகிலே எப்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த மதிலை எப்படி கட்டுறாங்க?
ஹalleluya. அதே போல ஆண்டவர் சபையை எப்படி கட்டார், ரட்சிக்கப்பட்ட சபையை எப்படி ஆண்டவர் கட்டி எழுப்பாருன்னு பார்ப்போம். முதலாவது சரி இந்த மதுரை எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி அவங்க வசதி தந்தபடி இன்னைக்கு நினைச்சாங்க நல்ல கட்டளை கொண்டு வந்து கட்டுறாங்க. இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் கட்டணும்னு சொன்னா எனக்கு வந்து நம்மளுடைய வசதி தந்தபடி எனக்கு வந்து அதனால கட்டளை பார்த்து வந்து கொண்டு வந்து அதை கட்டுவோம். ஹalleluya. அது நம்ம வசதி தந்தபடி கட்டுவோம். ஹalleluya. ஆனா ஆண்டவர் அங்கே பரலோகத்துல ஒரு மனுஷன் கட்டுறாரு. அது எப்படி பத்தி நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல 21 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:18. அதின் மதில் பச்சைக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. பச்சைக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. ஆண்டவர் அங்க புதிய எருசலேம் கட்டுறாரு பரலோகத்துல. அந்த புதிய எருசலேமுக்கு மதில் கட்டுறாரு. எப்படி கட்டுறாரு? முதல்ல பச்சைக்கல்லால் கட்டுறாரு. ஹalleluya. ஒரு ஐஸ்வர்ய சம்பனர் பச்சைக்கல்லால் கட்டுறாரு. ஹalleluya. நம்ம தேவனுடைய பிள்ளையாகிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய நம்ம இன்னைக்கு ஒரு காம்பவுண்ட் கட்டணும் கட்டுவோம். நல்ல தரமான கட்டளை வந்து கட்டுவோம். ஹalleluya. கட்டளை பல கட்டளை இருக்குது. விளைவிடமான போக்கு பாரலாம் இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு தேர்வுள்ள கல்லாம் இருக்குது. இதெல்லாம் அனுப்பிச்சு முடியாது. கட்ட முடியுமா? தேர்வுள்ள கல்லை கொண்டு வந்து நம்ம காம்பவுண்ட் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஒரு விளைவிடமான கல் பொக்கு பாரம் இருக்குது. அதை வந்து காம்பவுண்ட் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அவ ஒரு மதிலை கட்ட வேண்டும் சொன்னால் தரமான கட்டளை கொண்டு உச்சிதமான கட்டளை கொண்டு உச்சிதமான சொன்னா உயர்தரமான கட்டளை கொண்டு கட்டுவாங்க. வாசிப்போம். ஏசாயா வாசிப்போம் 54 பாட்டை வாசிப்போம். ஏசாயா 54:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி 54:12. வாசல்களை மாணிக்க கற்களோ உன் மதில் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உச்சிதமான உயர்தரமான கற்களாக்குவேன். ஹalleluya. அப்ப ஆண்டவர் கற்ற இந்த சபை அது மதில் ஒப்பா சொல்லப்படுது. மதில் சபை எப்படின்னு சொன்னா உச்சிதமான கற்களை கொண்டு ஆண்டவர் மதிலை கட்டாரு. ஹalleluya. ஒரு சபை ஆண்டவர் கட்டி எழுதுறாரு. எப்படி கட்டாருன்னா உயர்தரமான கற்களை கொண்டு. ஹalleluya. உயர்தரமான உச்சிதமான கற்களை கொண்டு தான் சபை ஆண்டவர் கட்டாரு. அந்த சபை எப்படி சொன்னா ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சபை கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தன்னைத்தானே ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தாரு. ஹalleluya. அவர் சபை எப்படி ரட்சிக்கப்பட்ட சபை எப்படி சொன்னா அதுல எந்த கரையும் பார்க்கக்கூடாது. ஹalleluya. எந்த திரையும் இருக்கக்கூடாது. அவர் என்ன அது ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக மகிமையுள்ள சபையாக தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தன் ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவன் மனுஷர் எப்படி சொன்னா ரட்சிக்கப்பட்ட தேவன் எப்படி சொன்னா கரை திரை ஒன்றுமே கூடாது. ஹalleluya. எந்த குற்றம் யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். வாசிப்போம். எபேசியர் 5:20 வாசிப்போம். எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தாரு. அப்ப ஆண்டவர் இந்த மதிலை கற்றாரு. இந்த மதில ரட்சிக்கப்பட்ட சபையை ஆண்டவர் கற்றாரு. அந்த சபை எப்படி ஆண்டவர் விரும்புறாரு சொன்னா அதுல கரை திரை எதுவுமே கூடாது. பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒரு பிழையற்றதா இருக்க வேண்டும். மாசற்றதா இருக்க வேண்டும். மகிமையான சபையா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. மதில் அப்படிதான் இருக்கணும். உச்சிதமான கட்டளை கொண்டு கட்டப்பட வேண்டும். ஹalleluya. ஆக மதில் எப்படி சொன்னா ஒவ்வொருத்தரும் வசதிப்படி கட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கட்டக்கூடிய மதில் ரட்சிக்கப்பட்ட சபை எப்படி சொன்னா அது கரை திரை ஒன்றும் இல்லாத இருக்க வேண்டும். ஹalleluya. இருக்கிறோமா? கரை திரை ஒன்றும் இல்லாத இருக்கிறோமா? நம்மளை பற்றி மற்றவங்க குறை சொல்றாங்களா? எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க சரியில்லை அது சரியில்லை இது சரி மற்றும் குறை சொல்ல முடியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல கரை திரை எதுவுமே இல்லாமல் ஒரு வஸ்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவன் தான் மதிலுக்கு ஒப்பா இருக்கிறான். ஹalleluya. அப்படிப்பட்ட மதிலத்தை ஆண்டவர் கற்றாரு. ஹalleluya. உயர்தரமான கட்டளை கொண்டு கற்றாரு. எப்படி உயர்தரமான கட்டளை கொண்டு கற்றாரு? வாசிப்போம். கொலோசியர் வாசிப்போம் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவர்களாக. ஹalleluya. ஆண்டவர் தன் மரிச்சுவராகிய ரட்சிப்பின் சபையை ஆண்டவர் கட்டி எழுப்புறாரு. எப்படி கட்டாரா? உச்சிதமான கற்கள் கற்றாரு. உச்சிதமான கற்கள் என்று சொன்னால் உயர்தரமான கற்கள். எப்படி உயர்தரமான கற்கள்? உறுதியான கற்கள் கட்டுவாரு. ஹalleluya. ஒரு புக்கு வச்சு கட்ட மாட்டாரு. சேரத கற்கள் கட்ட மாட்டாரு. எப்படி உயர்தரமான கற்கள் கட்டாரு. அந்த முதல் தரம் என்ன சொன்னா
விசுவாசத்துல உறுதி. அல்லேலூயா. உறுதியான கற்கள். இதான் விசுவாசத்துல இருந்து உறுதியான கற்கள். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு எப்படி முடியாது, பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் அடிப்படை. அந்த விசுவாசத்தை வந்து ஆண்டவர் விசுவாசம் உள்ள தேவ பிள்ளையை தான் ஆண்டவர் கத்தியில முடியும். சபைக்கு வரும்போது நம்ம பாக்கியத்தை வரலாம். அப்புறம் ஆண்டு வார்த்தைகள் ரட்சிக்கப்படும். ரட்சியோட தேவ பிள்ளைகளை அப்படியே ஆண்டவர் விட்டு கிடையாது. அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எழுத்தாரு, கட்டி எழுப்புறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் கட்டி எழுப்புறாரு. மதிலா இருக்கும்படியாக, நல்ல உயர்தரமான மதிலா இருக்கும்படியாக, ரட்சியோட பிள்ளையா இருக்கும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் உருவாக்குறாரு. அல்லேலூயா. அந்த உருவாக்குற முதல் படி என்ன சொன்னா உறுதி. என்ன உறுதி வேணும் சொன்னா விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உச்சிதமான கருத்து சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இரண்டாவது உன்னத பாட்டுல 7 பாட்டு வாசிப்போம். உன்னத பாட்டு 7:12. நேசத்தின் உச்சிதம். அன்பில நேசம் அன்பு. அந்த அன்பில உயர்தரமா இருக்க உச்சிதம், உயர்தரமா இருக்க வேண்டும். எதுல உயர்தரம்? இயேசுவை நேசிப்பதுல உயர்தரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருக்க வேண்டும் சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்ட மதிலா இருக்க வேண்டும் சொன்னால், முதலாவது விசுவாசத்துல என்ன உறுதியா இருக்க வேண்டும். இரண்டாவது கொஞ்சம் சரி தேவனுக்கு கொண்ட அன்பிலே எப்படி இருக்கணும்? உயர்தரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் போக கூடாது. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கும்போது சொல்றாரு, இவர்களிலும் என்னில் அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. இவரை போல அன்பா இருக்கான்னு கேட்கல ஆண்டவர். அல்லேலூயா. இவரை போல அன்பா இருக்கா என் மேல அவனு ஆண்டவர் பேதுரு கேட்கல. இவரை காட்டிலும் அதான் உச்சிதமான அன்பு, உயர்தரமான நேசம். என்னது? இவரை காட்டிலும் இடத்துல அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. அதான் உயர்தரமான அன்பு. அப்ப ஆண்டுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனையா இருக்குன்னு சொன்னா முதலாவது விசுவாசம் உறுதியா இருப்பான். இரண்டாவது பத்தின சரி தேவனுக்கு கொண்ட அன்பிலே எப்படி இருக்கும்? அன்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க? உயர்தரமா இருக்கணும். அல்லேலூயா. மற்றவரை காட்டிலும் இயேசுவின் கொண்ட அன்பிலே நான் உயர்தரமா இருக்க வேண்டும். அவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அவன் தான் ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளை. அவன் தான் பதிலுக்கு ஒப்பா இருக்க முடியும். எப்படி அன்பு வாசிப்போம். லூக்காவுல 14:26 வாசிப்போம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எதை வெறுக்கணும்? தாயையும் உன் தகப்பனையும் உன் சகோதரியும் உன் சகோதரியும் உன் பிள்ளையும் மனைவியும் எல்லாத்துக்கும் போகிறது ஆண்டவர் உன் ஜீவனையும் இருக்கணும். அல்லேலூயா. உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் தேவனை ஆராய்ச்சி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். சொல்லுங்க. என்ன வரமாட்டேங்க வாயில வார்த்தை? உயிரையும் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை வெறுத்திருக்கோம் சொல்லுங்க? எத்தனை வெறுத்து இன்னைக்கு உயிரை வெறுத்து இன்னைக்கு ஆண்ட சொல்றது இன்னைக்கு ஆராதிக்க போறது எத்தனை இருக்கும்? நீங்க எல்லாம் பயந்து உட்காந்துருக்காங்க. உயிரை வெறுக்கணும் ஆண்ட சொல்றாரு. அப்படி வர்றவன் தான் ஆண்டுடைய சீசனா இருக்க முடியும். அல்லேலூயா. அவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அவன் தான் மதிலுக்கு ஒப்பா இருக்க முடியும். அல்லேலூயா. லூக்காவுல வாசிப்போம். 10:27 வாசிப்போம். 10:27. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழுவதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறு. அல்லேலூயா. இயேசுவிட அன்பு கூறும்போது உன் முழு ஆத்மா முழு பலம் முழு மனசோட கூட அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் ஆசை இடம் கிடையாது. அல்லேலூயா. இயேசுவுக்கு தான் இடம் உலகத்துல. அல்லேலூயா. ஆண்டவருக்கா எல்லாத்தையும் வெறுக்கணும். எதை வெறுத்திருக்கிறோம் நினைச்சு பாருங்க. எதை வெறுத்திருக்கிறோம்? உலகத்தை இயேசுக்காக எதை வெறுத்திருக்கிறோம்? காலை தூக்கத்துல வெறுக்க முடியல. காலை தூக்கம் சுகமா இருக்குது. அதான் காலை தூக்கம் நினைச்சு இல்ல வெறுக்க முடியல. ஆண்ட சொந்த காலை நினைச்சு ஜாபம் பண்ண முடியல. அப்பதான் காலைல தூக்கம் வருது. ஆண்டுக்கா எதை வெறுத்து நினைச்சு பாருங்க. உயிரே வெறுக்க சொல்ற ஆண்டவர் நம்ம எதை வெறுத்திருக்கிறோம்? பழைய சிநேகத்தை வெறுக்க முடியல, பழைய உறவை வெறுக்க முடியல, பழைய நட்பை வெறுக்க முடியல. இன்னும் பிரச்சாரிகளுக்கு கலந்தானே சொல்லுவீங்க நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எதையுமே ஆண்டவர் வெறுக்கல. ஆனாலும் நேசிக்கிறேன் சொல்லி வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா.
வெறுக்கணும். எல்லாத்தையும் ஆண்டுக்காக செய்யணும், வெறுக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த மதில் கட்டுவதற்கு அஸ்திவாரம் நல்ல அஸ்திரம் இருக்கணும். இருக்கணும். எந்த ஒரு கட்ட கட்டாலும் என்ன வேணும்? அஸ்திவாரம் சரியா இருக்கணும். அஸ்திவாரம் இல்லாம கட்டினா என்ன ஆகும்? சீக்கிரம் அது இடிந்து விழுந்துடும். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் கட்டக்கூடிய இந்த சபையாகிய இந்த மதிலுக்கு ஒரு அஸ்திவாரம் வேணும். ஹல்லேலூயா. வாசிப்போம், வெளிப்படுத்தல் வாசிப்போம், 27 வாசிப்போம், 27:14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அங்கே கட்டக்கூடிய அந்த எருசலேம் சுற்றி கட்டக்கூடிய அந்த மதிலுக்கு ஆண்டு அஸ்திரங்கள் போட்டாரு, 12 அஸ்திரங்களை போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு இந்த மதிலை கட்டுவதற்கு, ரட்சிப்பின் மதிலை கட்டுவதற்கு ஆண்டவர் அஸ்திவாரம் போடுறாரு. என்ன அஸ்திவாரம்? நமக்கு வாசிப்போம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்க அஸ்திரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒரு நாளும் கூடாது. அப்ப அஸ்திவாரம் என்ன? அஸ்திவாரம் இயேசு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மதிலாகிய எனக்கும் உங்களுக்கும் எது அஸ்திவாரம்? இயேசு தான் அஸ்திவாரம். ஹல்லேலூயா. வானம் தோண்டியாச்சு, அஸ்திவாரம் வந்து இயேசு தான். ஹல்லேலூயா. இயேசு வைத்து தான் நமக்கு எல்லாமே. அதுதான் அஸ்திவாரம் நமக்கு. ஹல்லேலூயா. அஸ்திவாரத்துல மூளைக்கல் அவரு. அஸ்திவாரத்துல மூளைக்கல். அதான் அஸ்திவாரம் தோண்டியாச்சு, கட்டடம் கட்டுவதற்கு முதலாவது விஷயம் வந்து மூளைக்கல் நினைச்சவங்க வைப்பாங்க. அந்த மூளைக்கல் அந்த வந்து மற்ற கட்டளை கட்டுவாங்க. அந்த மூளைக்கல் சரியில்லைன்னு சொன்னா அந்த கட்டளை அஸ்திவாரம் ஆட்டம் வந்துடும். அவங்க மூளைக்கல் சரியாக இருக்க வேண்டும். அந்த மூளைக்கல்லோடு சேர்ந்து அஸ்திவாரம் வந்து மற்ற கட்டளை இணைச்சு கட்டிடுவாங்க. அது போல நமக்கு அஸ்திவாரத்துல மூளைக்கல்லாம் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம இன்னும் வெளியேறப்பட்ட கட்டளை கொண்டு சொல்லி கட்டணும். ஹல்லேலூயா. வாசிப்போம், வசனம் வாசிப்போம், 2வது பாடவசனம் வாசிப்போம். ஒருவன் அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல்லு, மரம், புல்லு, வைக்கோல் ஆகிய கட்டினார். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அஸ்திவாரம் மூளைக்கல் யாருன்னா இயேசுதான். அந்த கல்லோடு இசைந்து ஒரு இடத்துல பொண்ணு, வெள்ளி, வெளியேறப்பட்ட கல்லு, வெளியேறப்பட்ட மரம் இதெல்லாம் வச்சு வந்து கட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. இன்னொரு நேரத்துல வந்து வைக்கல், புல்லு இதெல்லாம் போட்டு வந்து அவரும் கட்டிட்டு வரான். ஹல்லேலூயா. பார்க்கும்போது இதுவும் மதில் போல தான் இருக்கும், அதுவும் மதில் போல தான் இருக்கும் வந்து. ஆனா ஒரு காலம் விளங்கும். அக்கினி பரீட்சித்து பார்க்கிறோம். அப்படி பரீட்சித்து பார்க்கும்போது தெரிஞ்சு போவோம். வைக்கலால கட்டப்பட்டது, புல்லால கட்டப்பட்ட விஷயம் அது கருவி போயிடும், சாப்பிடா போயிடும் வந்து. ஆனா வெளியேறப்பட்ட கல்லால் கட்டப்பட்டது, பொன்னால கட்டப்பட்டது, வெள்ளியால் கட்டப்பட்டது, வெளியேறப்பட்ட கற்றால் கட்டப்பட்டது, மரத்தால் கட்டப்பட்டது வந்து நினைச்சிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்ன ஆண்டு எதுக்காக சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அந்த வெளியேறப்பட்டது எதுக்கு ஓமே சொல்லிருக்கான்னு சொன்னா, இது எல்லாமே அப்போஸ்தலர் உபதேசம் சொல்லப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திவாரம். அவர் தான் அஸ்திவாரத்துக்கு மூளைக்கல்லா இருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து உபதேசத்தினாலே அப்போஸ்தலர் உபதேசம் எப்படி சொல்லப்பட்டது வாசிப்போம். வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனமே நாம் மூல உபதேசம் அப்போஸ்தலர் உபதேசம் மூல உபதேசத்தை வந்து செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும். போதும் சார். அந்த மூல உபதேசத்தை கொண்டு இந்த மதிலை கட்ட வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்ட சபையை கட்டி எழுப்ப வேண்டும். மனதிரும்பல், அப்புறம் என்னது விசுவாசம், கண்ணின் பொழுக்கு, ஞானஸ்தானம், அப்புறம் ஆவின் அபிஷேகம், அப்புறம் கையில வைக்குதல், மருத்துவ வைத்துள்ளதல், நித்திய நியாயத்திற்கு இப்படிப்பட்ட அந்த உபதேசங்களை கொண்டு இந்த மதிலை எரிசனம் கட்டி ஆண்டு எழுப்புறாரு. ஹல்லேலூயா. ஒரு கட்டடம் கட்டும் போது அது மணல், சல்லி, சிமெண்ட் இதெல்லாம் என்ன செய்யணும்? சரியான விதத்தில் கலக்கணும். கொஞ்சம் கூடி குறைச்சு கலந்தோம்னா என்ன ஆகும்? விருசம் இருக்கும். ஹல்லேலூயா. தண்ணி கூடி போச்சு, இல்ல மணல் கூடி போச்சு, அது கட்டடம் சரியா நிக்காது, அது விருசம் விட்டுரும். அது போல எப்படி சரியான அளவை கலந்து அந்த கட்டத்தை கட்டுறாங்களோ, மதிலை கட்டுறாங்களோ, அது போல சரியான அளவிலே இந்த உபதேசம் சபைக்கு நினைச்சணும் போதிக்கணும். ஹல்லேலூயா. சரியான உபதேசத்துல தேவனுடைய பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனதை பத்தியே காலம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. மனதை பத்தியே பேசிட்டு சொன்னா என்னது? அது சபை சரியா வளராது. அதே போல ஞானத்தை பத்தியே பேசிட்டு சொன்னா அந்த சபை சரியா வளராது.
அபிஷேகத்தை பத்தியே பேசுறதா அந்த சபை நிறைய வளராது. எல்லா உபதேசத்தையும் சரியளவு கலந்து அந்த சபைக்கு அதை ஊட்டும் போதுதான் அது நல்ல ஒரு மதிச்சுவராக அது எழும்போம். அல்லேலூயா. அது சொல்லப்படுது நீதிமொழியில 10:25 சொல்லப்படுது, நீதிமானோ நித்திய அஸ்திரம் உள்ளவன். நீதிமான் யாரு? நித்திய அஸ்திரம் உள்ளவன். அல்லேலூயா. நல்ல ஸ்ட்ராங் அஸ்திரம் போட்டிருக்காங்க. அல்லேலூயா. அவன் வந்து எந்த காலத்தையும் எந்த மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அங்க என்ன போட்டிருக்கு? நித்திய அஸ்திவாரம். அல்லேலூயா. அஸ்திவாரத்தின் மூலங்கள் இயேசு கிறிஸ்து அவரோடு சேர்ந்து சரியான அளவிலே அந்த உபதேசம் அப்போஸ்தலர் உபதேசத்தினால வளர்க்கப்பட்டவங்க ஒருபோதும் பின்னிட்டு போக மாட்டாங்க. அது சரியாக உபதேசத்துல வளரன்னு சொன்னா அவங்க சீக்கிரம் ஒரு சோதனை வரும்போது பாடுகள் வரும்போது பின்வாங்கி ஓடி போயிடுவாங்க. யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அவன் பார்த்தீங்கன்னா சரி ஆனா இயேசு கிறிஸ்து எத்தனையோ உபதேசம் பண்றாரு. பண்ணும்போது அநேக வேலைகளை வைக்க மாட்டான். ஏதாவது காரணம் கேட்டு அவங்க போயிடுவான். எங்க போயிடுவான்? அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்காது. அதனால நான் ஜாமான் வாங்க போனேன், மத்திய சாப்பாடு ஜாமான் வாங்க போனேன், நைட் சாப்பாடு சாப்பிட போனேன், அந்த பொருள் வாங்க போனேன், இந்த பொருள் வாங்க போனேன் சொல்லி அவன் வந்து அந்த 12 சீசன்ல வந்து இருக்கவே மாட்டான். எப்பயாவது கூட இருப்பான். அப்படி சரியான விதத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளராத அப்படின்னாலே அவன் பின்வாங்கி போயிட்டான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்டு அப்படி ஜீவிக்கணும்னா ஆண்டுடைய பின்பற்றக்கூடிய சீசனாக இருக்கக்கூடிய வாசிப்போம். சங்கீதத்துல 11:3 வாசிப்போம். 11:3 அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அல்லேலூயா. அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக ஏன் நிர்மூலமாகுதுன்னு சொன்னா அது சரியான உபதேசம் இல்ல. நீங்க அநேக சபை பின்வாங்கி போகுது, அன்னைக்கு தேவ பிள்ளைகள் பின்வாங்கி போயிடுறாங்க. காரணம் என்ன? அது சரியான அஸ்திவாரம் கிடையாது, சரியான ஊழ உபதேசம் கிடையாது. அங்க சரியா இயேசு கிறிஸ்து கட்டப்படல. இயேசு கிறிஸ்துல அந்த அஸ்திவாரம் சரியா அஸ்திவாரம் சில போடப்படல. நீங்க அநேக சபை கட்டலாம். எப்படி கட்டலாம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் வாங்க. அல்லேலூயா. எனக்கு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், மந்திரி தெரியும், நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அல்லேலூயா. உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி சபையை கூப்பிட்டுறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்து சொல்லாமல் இயேசு கிறிஸ்து அஸ்திவாரம் கட்டப்படாமல் அவங்க என்ன சொன்னா அந்த பணத்தின் மேலே தன்னுடைய செல்வாக்கின் மேலே ஒரு லோன் மேலே ஒரு வேலை எப்படியாக வந்து அந்த சபையை கட்டி நெருப்ப நினைக்கிறாங்க. அப்படி கட்டும்போது அந்த சபை என்ன செய்யாது? ரட்சிக்கப்பட்ட சபையாக ரட்சிக்கப்பட்ட மதிலாக என்ன செய்யாது? இருக்காது. காலத்துல அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அதான் சரியான உபதேசத்துல கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. உபதேசம் சரியா இருக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அந்த சரியான உபதேசம் இருந்தால் அவர் எந்த காலத்துல செய்ய மாட்டாங்க, வழி விலகி போக மாட்டாங்க, உறுதியா இருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல மதிலுக்கு வாசல் இருக்க வேண்டும். அது கட்டியாச்சு சுத்தி அப்படி கட்டியாச்சு அப்படி உள்ள போக முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த மதிலுக்கு வாசல் இருக்க வேண்டும். இருக்கணும், வாசல் இருக்க வேண்டும். அங்க எருசலேம்ல ஆண்டவர் மதில் கட்டாரு. அங்க எத்தனை வாசல் இருக்குது? எத்தனை வாசல் இருக்கு? யோசிக்கிறீங்க? தெரியாதா? 12 வாசல் இருக்குது. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் கட்டற மதிலுக்கு எத்தனை வாசல் இருக்குது? 12 வாசல் இருக்குது. அல்லேலூயா. வாசல் என்ன? வாசிப்போம். ஏசாயா 60:14 வாசிப்போம். 60:18 ஏசாயா 60:18 கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன். உன் மதில்கள் ரட்சிப்பென்றும். மதில் என்ன சொன்னானது? ரட்சிப்பு. உன் வாசல் துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. வாசல் என்னது? துதி. அல்லேலூயா. அப்ப மதில் சுவரா இருந்துன்னு சொன்னா எனக்கு ஒரு வாசல் இருக்க வேண்டும். அந்த வாசல் என்னன்னு சொன்னா துதி. அல்லேலூயா. தேவனை துதிக்க வேண்டும். அப்படி தேவனை துதிக்கும் போதுதான் தேவன் உள்ளத்துல பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் துதியில பிரியமா இருக்கிற தேவன். அப்ப எங்கெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி வருவாரு. அப்ப நான் இந்த மதிலா இருக்கிறேன், இந்த மதிலுக்கு துதியே வாசம் இருந்தால் இந்த துதியின் மத்தியிலே தேவன் உள்ளாய் வாசம் செய்வாரு. அல்லேலூயா. வாசிக்கும் சங்கீதம் 22:3 வாசிப்போம். இஸ்ரவேலின் துதியில் வாசமாயிருக்கிற தேவனே பரிசுத்தர். அல்லேலூயா. அந்த துதியில் மட்டும்தான் தேவன் வாசம் செய்கிறாரு. இன்னைக்கு அநேக சபைகள் துதிக்கு முடுகா பண்ணிட்டாங்க. துதிக்கக்கூடாது, கை தட்டக்கூடாது, அல்லேலூயா, சத்தம் தேவன் ஆராதிக்கக்கூடாது, அப்படிலாம் நீ கண்டிஷன் பண்ணாங்க அநேக சபைகள். அப்ப அங்க என்ன இருக்காது?
தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது. ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அல்லேலூயா. எங்க துதி இருக்கோ அங்க தேவன் வாசம் செய்வார். அல்லேலூயா. நீ அநேக இடத்துல துதிக்க கூடாது, கை தட்டக்கூடாது, பாட்டு பாடணும், உட்காரு எந்திரி எப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதான் நிறைய சபையில துதிக்கு மூடுதா பண்ணிட்டு சத்துடைய திட்டம், அந்த சரி திட்டம் இது. அதுக்கு இன்னைக்கு ஜனங்கள் இணங்கி வந்து அவருடைய ஆலோசனை கேட்டு அப்படி நடக்கிறாங்க வந்து. அல்லேலூயா. ஆனால் துதி எங்க இருக்குதோ அங்கதான் வாசனை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. வாசிப்போம், இன்னும் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 147 1-2 வாசிப்போம். சங்கீதம் 147 1-2. கர்த்தரை துதியுங்கள், தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும், அல்லவே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தல் எப்படி இருக்குது? இன்பம். துதிக்கும் போது நமக்கு இன்பம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் மூடுது. அல்லேலூயா. அப்புறம் என்னது? துதித்தல் ஏற்றதாய் இருக்கிறது. யாருக்கு ஏற்றது? தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. துதிய விரும்புறாரு. அல்லேலூயா. 2-4 வாசிப்போம். 29-30 வாசிப்போம். 2-29-30. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி நீங்கள் தாவீதும் ஞானபிரஷ்டக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னாரு. லேவிக்கு கட்டளை கொடுத்தாரு. தேவனை ஆராதிக்கிறதுக்கு தேவாலயத்தில் அதுக்கென்றே லேவி நிப்பாட்டினாங்க. லேவி நிப்பாட்டி உங்க வேலை என்னன்னா தேவனை துதிக்கணும், அதான் உங்க வேலை. அல்லேலூயா. அப்படி துதிப்பதற்கு அங்கே லேவி ஆயத்தப்பட்டு இருந்தாங்க. அதுபோல தேவனை துதிக்கணும், துதித்தால்தான் தேவன் உள்ள பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. மனிதனாகிய ரட்சிக்கப்பட்ட மனிதனாகிய நீங்கள் நானும் எப்போது தேவனை துதிக்கிறோமோ அப்போது தேவனுக்குள்ள வாசம் செய்வாரு. அல்லேலூயா. சரி, நான் சுருக்கம் முடிச்சுக்கலாம். நிறைய வசனம் இருக்குது, மேல பார்ப்போம். அதே மாதிரி யோசபத் ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு ராஜாக்கள் எழும்பும் போது அவன் என்ன பண்ணா வந்து ஆயத்தப்படுத்தல, குதிரையை ஆயத்தப்படுத்தல, ரதத்தை ஆயத்தப்படுத்தல. என்ன ஆயத்தப்படுத்துறான்? துதிக்கும் விருதை ஆயத்தப்படுத்துறான், துதிக்கும் லேவியை ஆயத்தப்படுத்துறான். அப்படியாக பெரிய படம் திரண்டு போகுது. அதுக்கு முன்னாடி துதிக்கூடிய ஆட்களை நிப்பாட்டினா வந்து நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், எந்த யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க துதிங்க தேவனை, கர்த்தரை கிருபை என்று துதிங்க ஆண்டவரே. அப்படி துதிக்கும் போது என்னாச்சு? அந்த எதிர்த்து வந்து அத்தனை ராணுவம் செய்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டு செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் துதி எங்கே வருதோ அங்கே துதி எங்கே இருக்குதோ அங்கே ஆண்டவர் வந்துடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்தா அவங்க விரோதமா யாரும் எழுத முடியாது. அவனுக்குள்ளே காலம் வந்துருச்சாரு, ஒருத்தர் வெளியே செத்துட்டாங்க. அல்லேலூயா. ஆக துதிக்கிற வல்லமை, துதிக்கிற இடத்துல தேவன் வாசம் செய்வாரு. அவருடைய சேனை வந்துடும். அப்படியே இயேசு கிறிஸ்து மட்டும் வர மாட்டாரு, அவருடைய தூதர்களெல்லாம் கூட வருவாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் நிரம்பிடும். அல்லேலூயா. அவங்க விரோதமா செய்ய எத்தனை காரியம் நினைச்சது ஒன்றுமில்லாம போயிடும். அல்லேலூயா. ஆக வாசல் என்று சொன்னால் துதி. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டுல 2 வாசிப்போம். உன்னத பாட்டு 2:9. இது என் நேசருடைய சத்தம், இது நேசருடைய சத்தம். அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மலைக்குட்டிக்கு ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனி. எங்கே சொல்றா வந்து சூலோமியா சொல்றா வந்து அந்த பெரிய மதில் சுவர் இருக்குது, மதில் என்ன இருக்குது? பலகணி இருக்குது. அப்புறம் என்னது? ஜன்னல் இருக்குது. அல்லேலூயா. அந்த ஜன்னலை யாரா பார்க்கிறா? அவன் நேசரை பார்க்கிறார். அல்லேலூயா. பலகணி மதிலாக இருந்தால் அந்த மதிலுக்கு பலகணி இருக்க வேண்டும். இந்த பலகணி என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா தேவனை தரிசிக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட மதிலா இருக்கிறவன் தேவனை தரிசிக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனை முகமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுடைய பிள்ளைக்கு அதான் அழகு. அது அவன் தான் வந்து ரட்சிக்கப்பட்டவன். தரிசிக்க பண்ணிக்காவது இயேசு நீங்க பார்த்துருக்கீங்களா? இயேசு பார்த்துருக்கீங்களா? யாராவது தரிசனம் நேரடியா பார்க்க வேண்டாங்க, ஒரு கனவுலையோ ஜெபத்திலையோ தரிசிக்கீங்களா? என்ன அவர் ஜீவன தேவன் தானே, அவர் வீடு இருக்காரு இல்லையா, அவர் பேசும் தேவன் தானே, அவர் சத்தத்தை யாரும் கேட்டுக்கலாமா? கேட்டுருக்கியா? கேட்டுருக்கீங்களா? அப்ப பலகணி என்று சொன்னால் தரிசனம். அல்லேலூயா.
அந்த சூலமித்தியால் தன் நேசரை முகத்தை சொல்லு இந்த பலகனி வழியா பார்த்திருக்கா. ஒரு பெரிய மதிச்சோறு, அந்த மதிச்சோறுல பலகனி இருக்குது, பலகன ஜன்னல் இருக்குது. அந்த காலத்துல அப்போஸ்தலர் பவுல ஜீசஸ் அறிவித்தனால யூதர்களாம் விரோதமா எழுப்புனாங்க. அப்ப அங்குள்ள சீஷர்கள் அந்த பவுல் எடுத்தாங்க, எப்படி காப்பாத்துறாங்க? ஒரு கூடையில உட்கார வச்சு இந்த பலகனி இறக்கி விட்டாங்க. அதெல்லாம் தப்பித்து போனான்னு சொல்லி வசனம் சொல்லிடுது. அதுபோல பலகனி என்பது உயரமாக கட்டப்பட்ட மதிச்சோறுல ஒரு ஜன்னல். அல்லேலூயா. அப்ப இங்க இருந்து நம்ம ஜன்னலை பார்த்தோம்னா பூமி தெரியாது, தெரியும், வானம் தெரியும். அல்லேலூயா. அப்ப தேவனை தரிசிக்கிற பலகனி என்று சொன்னாலே தரிசனம் தேவனை தரிசிப்பதற்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. அப்படியாக அந்த சூலமித்தியால் நேசரை தரிசித்தால் பலகனியிலே தரிசனம் வசனம் புரியுது. அதுபோல நான் இந்த பூமியிலே நம்முடைய அறை வீட்டில் நாம் இருந்தாலுமே நாம் இயேசுவை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த தரிசனங்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை தரிசித்தான். அல்லேலூயா. அவர் பிரஜாதி மனுஷன், விக்கிரகத்தை செய்து வழிபடக்கூடிய விற்கக்கூடிய வியாபாரியாக இருக்கிறது ஆபிரகாம் குடும்பம் இருந்துச்சு. அந்த ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானாரு. அதன் நிமித்தமாக அந்த விக்கிரக இருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு பெரிய தேசத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. அதே ஒரு மோசையும் பார்த்தா சரி, அவன் வனாந்தரத்துல அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான், தன்னுடைய மாமாவுடைய ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அங்கே அவன் தேவனை தரிசித்தான். எப்படி? உச்சடியில தீ பற்றி இருந்தது. அல்லேலூயா. அங்கே தேவனை தரிசித்தான். அது மத்திய தேவனை தரிசித்தான். அதன் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை மாற்றம் உண்டானது. வனாந்தரத்துல அந்த எகிப்தியர்களுக்கு பயந்து கொண்டு அந்த தன் மாமாவுடைய ஆளுகள் மேய்த்து கொண்டு அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. அது மட்டுமல்ல, அந்த இஸ்ரேல் எல்லாம் காலுக்கு அழைக்கக்கூடிய பெரிய வாக்கியம், ஒரு பெரிய மேய்ப்பின சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம் இருந்தது. அந்த ஓசை கிடைத்தது. காரணம் என்ன சொன்னா அது தரிசனம். பவுல் பார்த்தா சரி, ஆரம்பத்துல ஏன் அடிமையா இருந்தான். ஆனா அவன் கிறிஸ்தவ மக்களை அழிக்கும்படியாக அவன் புறப்பட்டு போன போது தேவன் தரிசனமானாரு. அந்த தரிசனத்தின் விளைவாக அவனுக்கு என்ன கிடைத்தது? அந்த நியாயத்தோடு அடிமைத்தது விடுதலாகி அந்த கர்த்தருடைய பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஊழியக்காரனாக அநேக சபையில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு பெரிய பசுத்தமாக இருந்தது மாற முடிந்தது. அல்லேலூயா. தரிசனம் எல்லாத்தையும் மாற்றும். அல்லேலூயா. தேவனுடைய தரிசனத்தினால்தான் நீங்க நாங்களா மாற்றப்பட்டிருக்கிறோம். அது தரிசனம் எல்லாத்துக்கும் நிச்சயம் வேணும். அல்லேலூயா. தரிசனம் இல்லை என்று சொன்னால் ஏழு நாட்களே என்ன இல்லையாங்க? தரிசனமே இல்லை. அல்லேலூயா. ஏழு நாட்களே தரிசனமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அங்க தேவாலயத்தில் இருந்ததை சிவபசத்தை உணர முடியாது. அங்கே அனைவரும் அக்கிரமம் அடியா நடந்துச்சு. அல்லேலூயா. ஒரு தரிசனம் இல்லாத இடத்துல இதான் சம்பவிக்கும். தரிசனம் இருக்கிறதுல மாற்றம் உண்டாகும், வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், அவருடைய ஜீவிதத்துல மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஆகிற நாட்களில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, வாசிக்க எபேசியர் வாசிப்போம் 1:19. அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசம் வணக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனை தரிசிக்கும்படியாக பிரகாசம் வணக்கங்களை கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ள அப்போஸ்தலர் பவுல் ஜெபம் பண்ணாரு. அந்த எபேசு சபைக்காக ஜெபம் பண்ணாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரகாசம் வணக்கத்தை தர வேண்டும் தேவன். அவர் தரிசிக்கும்படியாக பிரகாசம் வணக்கங்களை தர வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் சபைக்காக வேண்டிக் கொண்டாரு. அல்லேலூயா. சும்மா என்ன பண்றாரு? வெற்றியோட சொன்னா பண்றாரு. தேவனை தரிசிக்க இருக்க வேண்டும். ஜெபத்துல தேவனை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய சொப்பனத்தை ஆண்டு ரசிக்க வேண்டும். அப்படியாவது தேவப்பிள்ளாக தேவனோடு நமக்கு ஒரு நல்ல உறவு ஐக்கிய உறவாக பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் தேவனை ரசிக்க சொன்னா என்ன செய்யணும் சொன்னா வாசி மத்தேயு 5 வாசிப்போம். மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவன் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. யார் தேவனை தரிசிக்க முடியும்? இதயம் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. அது எந்த கபடம் கூடாது, அது கசப்பு கூடாது, அது பெருமை கூடாது, அது போராம கூடாது. உங்க இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேவனை தரிசிக்க முடியும். அது வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி இருக்கலாம். ஏன் தேவனை தரிசிக்க முடியல? இன்னும் கசப்பு போகலங்க, இன்னும் பெருமை போக மாட்டேங்குது, இன்னும் போக மாட்டேங்குது. அதனால என்ன ஆச்சு? இப்ப தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் நம்முடைய குறையும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் தேவனை தரிசிக்க முடியல. இதயத்தை சுத்தம் இல்லை, அதனால தரிசிக்க முடியல. அவன் இதயத்தை யார் சுத்தம் வச்சுக்கிறாங்களோ அவங்க தேவனை தரிசிக்க முடியும். அடுத்து அப்போஸ்தலர் 22 வாசிப்போம்.
22:17. தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஞான சிஸ்டனைந்து அவரை தரிசித்தேன். எப்ப தரிசித்தாரு? ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது. ஹalleluya. ஜெபம் வேணும். ஆண்டு சமூகத்துல நமக்கு தேவனுக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும். தேவன் என்று சொன்னால் இந்த தேவனுக்கு நமக்கு உறவை தான் காண்பிக்கிறது. அவர் தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு இருந்தா இந்த தேவனை தரிசிக்க முடியும். ஹalleluya. ஆண்டு சமூகம் ஜெபிக்க முடியாது இருக்க வேண்டும். அவர் தேவனை தரிசிக்க முடியும். ஹalleluya. அடுத்து வாசிப்போம். ஏசாயா 54:12 வாசிப்போம். 54:12. உன் பலகணிகளை பலிக்கு போதும். பலகணிக்கு ஆண்டு சொன்னாரு பலிக்கு ஒப்ப சொல்றாரு. பலகணி என்ன சொல்றாரு? பலிக்கு ஒப்ப. பலிக்கு எப்படி இருக்கும்? முகத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு பலிங்கிறது இருக்கும். அது போலதான் பலகணி. அப்ப என்ன அர்த்தம்? தேவ முகத்தை காணக்கூடிய, தேவனை ரசிக்கக்கூடிய ஒரு நிமிஷம் ஒரு மனுஷனாக ஒரு தேவதையாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஹalleluya. அது மட்டுமல்ல, இந்த மதில் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் உயரமா இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன கட்டணமா அந்த சின்ன மதில் அந்த இடத்துல வந்து எதிரி ஏறி குச்சிக்குள்ள வந்துடுவான். அதனால மதில் எப்படி சொன்னா எப்படி உயரமா இருக்க வேண்டும். இது எதை காண்பிக்க சொன்னா தேவன் கொடுத்த கிருபையை காண்பிக்குது. தேவனுடைய கிருபை எப்படி இருக்குதான்? உயரமா இருக்குது. வாசிப்போம் சங்கீதத்துல 103:11 வாசிப்போம். 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவர் பயப்படுறவர்களுக்கு அவருடைய கிருபை இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவருக்கு பயந்து வாழ தேவர்களுக்கு ஆண்டவருக்கு கிருபை எப்படிதான்? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரமா இருக்குது. ஹalleluya. யாருக்கு? தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவர்களுக்கு. ஹalleluya. அப்ப கிருபை வந்து நமக்கு உயரமா இருக்க அப்படின்னால்தான் இன்னைக்கு நாம உயிரோட இருக்கிறோம். ஹalleluya. தேவனுடைய கிருபை லோபிய உயரமா இருக்க அப்படின்னால்தான் இன்னைக்கு ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு, உயிரோட இருக்கிறோம். ஹalleluya. அதான் எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்குது. நாம் இப்போதும் திரும்பவானதும் தேவனுடைய கிருபை. ஹalleluya. எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க கூட ஆண்டு நம்ம உயிரோட வைத்திருக்காரு சொன்னா இதனால ஒரு கிருபை. இந்த கிருபை எப்படி இருக்குது? வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமா இருக்குது. ஹalleluya. அந்த கிருபை இருக்க வேண்டும். ஹalleluya. அது மட்டும் போதும். முடிச்சுட்டேன். அடுத்து போவோம். அடுத்து ஆறாவதாக மதில் எப்படி பெருசா கோபுரம் கட்டப்பட்டிருக்கணும். அதுல வந்து 4 கோபுரம் செய்யணும் கட்டப்பட்டு சொன்னாங்க. ஹalleluya. இன்னைக்கு அநேக தேவாலயங்கள் வந்து கோபுரம் கட்டியிருப்பாங்க. எது கட்டுறாங்க? அப்படி பேரு பிரஸ்தாபம் கட்டுறாங்க. பேரு உங்களுக்காக கேட்டாங்க. கோபத்துக்கு பதிவு இன்னாரு உபயம் போட்டுப்பாங்க. கிறிஸ்தவத்தால் கிடைச்சது எதுக்காக கொண்டாங்க? அவருடைய பேரு பிரஸ்தாபத்துக்காக இருந்தாங்க கட்டியிருக்காங்க. ஹalleluya. ஒரு திருமணியில் டவுன்ல உள்ள மஞ்சாலம் பத்தியும் சரி பயங்கர போட்டி போட்டு அங்கே கோபுரம் கட்டியிருப்பாங்க. ஒரு சர்ச்சு பக்கத்தில் இருக்கும். ரெண்டுக்கு வந்து போட்டி போட்டு சர்ச்சு பெரிய கோபுரம் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடிச்சு போட்டு அந்த காலத்து பெருசாக கட்டுறது அவங்க பெருசாக கட்டிருக்காங்க. இப்படி போய் போட்டி போட்டு திருநெல்வேலியில் கட்டுறதை பார்ப்பாங்க. ஹalleluya. எதுக்காக? பெயர் பிரஸ்தாபத்துக்காக. அதே போல பெயர் பிரஸ்தாபம் அவருடைய பெயர் பிரஸ்தாபத்தை தான் உங்களுக்கு கேள்வி கொடுத்திருக்காரு. ஹalleluya. உங்க மூலம் தேவனுடைய நாம நிச்சயம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்படியே தேவனுடைய பிரஸ்தாபத்துக்காக அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக முடியாததான் உங்களை என்னையும் ஆண்டவருக்காரு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. அதான் ஆண்டு சொல்றாரு, நீங்க உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்படி வாழ்ந்து சொன்னா உங்கள் மூலமா ஏனாவும் மகிமைப்படும். ஹalleluya. அப்படி சொல்லியிருக்காரு. 1 பேதுரு 2 வாசிப்போம். 1 பேதுரு 2 வாசிப்போம். 1 பேதுரு 2:9. அந்த காலத்தில் என்று ஆச்சரிய ஒளிக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ள சந்ததி. எதுக்காக தெரிந்து கொண்டாரு? ஆண்டுடைய காரியங்களை உங்களுக்கு மற்றவங்க செய்யணும் சொல்லணும். அதுக்காக தெரிந்து அவர் பிரஸ்தாபத்துக்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. அவருடைய நாம் மைமைக்காக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹalleluya. அடுத்து பதில் சரி அந்த மதில்ல வந்து பார்த்தா சரி 4 முனையில் கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை யாரு பார்த்தோம்னா ஜாமக்காரர்கள் இருப்பாங்க. அப்படின்னா என்னது? நாம் முழுது முடிக்கக்கூடிய எப்பொழுது முடிக்கக்கூடிய ஜாமக்காரர்கள் எப்பொழுது இருக்கவங்க அங்கே இருப்பாங்க. ஹalleluya. இன்னைக்கு நம்ம சேச்சாலை போனாலும் சரி மற்ற துப்பாக்கி பிடிச்சாலும் சரி அங்கே பார்த்தா 24 நேரமும் ஆள் மாற்றி மாற்றி 8 ஆள் மாற்றி மாற்றி வந்து அங்கே காவல் கற்று கொண்டே இருப்பாங்க.
கையில வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த குழந்தைக்கு இருக்கும், கையில ஆயுதங்கள் இருக்கும். வந்து அப்படியாக ஆயுதங்களோடு கூட எப்பொழுதுமே விழித்திருப்பாங்க. ஏன் விழித்திருக்காங்க? ஏன் விழித்திருக்காங்க? இந்த துப்பாக்கி தொழிற்சா வந்து அது ஆசானத்துடையது. அங்கே அந்த அந்த ரகசியங்களை யாரும் தெரிந்துக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பாக இருக்காங்க, வைத்திருக்கிறாங்க. அதே போல சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா 4 முகத்திலையும் அந்த காவல்துறை அதிகாரிகள் விழித்திருப்பாங்க, 24 நேரமும் விழித்திருப்பாங்க. எதுக்காக? யார் உள்ள வெளியேந்து உள்ள வந்துடக்கூடாது, உள்ள இருந்து வெளியே யாரும் வெளியே போயிடக்கூடாது, பாதுகாப்புக்காக வந்து இருப்பாங்க. அவங்க ஜாமக்காரன் சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவனாய் நீங்களும் நானும் ஜாமக்காரராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜாமக்காரர் இருக்காங்க, அங்க எழுதி வரான்னு சொன்னா இருக்காங்க, கண்டுபிடிச்சு உடனே இருக்காங்க ஆசாரம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உடனே தகவல் கொடுத்துருவாங்க. அது போல ஒரு தொலைநோக்கு பார்வையாக அதற்கு அழிவுக்கு போது அழிவு முன்கூட்டியே செய்வது அதை தான் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோவா சொன்னாரு இல்லையா? நோவா என்ன சொன்னாரு? ஆண்டவர் கோபத்தினாலே உலகத்தை தளத்தில் அழிக்கப் போகிறாரு, எல்லாம் மனம் திரும்புங்க, நான் கெட்ட கலைக்க வந்துருங்க என்று சொல்லி அந்த நோவா பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. யாரும் கேட்கவில்லை. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவர் சொன்ன அடையாளம் நிறைவேறிக் கொண்டிருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, எல்லாரும் மனம் திரும்புங்க, ஆண்டு வரை சமயமா இருக்கு சொல்றோம். வந்து இதுதான் என்னது ஜாமக்காரனுடைய வேலை, எச்சரிக்கை வேலை. எச்சரிக்கை வேண்டும். ஒவ்வொருவரும் யூனிக்காக மட்டும் கிடையாது, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சவர்கள் சொல்லணும், ஆண்டு வரப்போறாருங்க. எத்தனை தெரியும் இன்னைக்கு ஆண்டு வரப்போறான்னு சொல்லி. கடந்த ஒரு ஆசி சகோதரிக்கு ஜாப் பண்ணேன், அவங்களோட கேட்டேன், ஆண்டு வரப்போறாங்க தெரியுமா கேட்டேன். தெரியாது. எத்தனை சபைக்கு போறாங்க? காலையில் சாயந்தரம் போறாங்க, சபைக்கு போயிட்டு இருக்காங்க, டெய்லி போறாங்க சபைக்கு. நம்ம வாரத்துக்கு உதவ வந்துருக்கோம், டெய்லி சபைக்கு போறாங்க. அவனை கேட்டேன், ஆண்டு வரப்போறாங்க தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. ஹல்லேலூயா. ஆசி கிறிஸ்தவங்களுக்கே தெரியல, எவ்வளவு மனுஷனுக்கு தெரிய போகுது. அவங்க சொல்ல வேண்டிய வேலை நமக்கு. ஆண்டு சொன்னாலே நடந்து கொண்டு இருக்கு, குழந்தை வந்து கொண்டு இருக்குது, பூமி ஏற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம், வித்தக செய்தி கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு விரோதமாக இன்னைக்கு சரி சீனா வடபகுதியும் போர்ல குமிச்சிருக்காங்க. எங்களுக்கு தென்பகுதியிலும் சரி இலங்கை பக்கத்தில் ஒரு இடத்தை வாங்கி அங்கே 4 பேர் குமிச்சிருக்காங்க, நமக்கு விரோதமாக குமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு நேராக திருப்பட்டதாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ராணுவம் குவிக்க கொண்டிருக்குது, நம்ம நாட்டுக்கு விரோதமாக எழுதுறாங்க. அப்படி அநேக நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள் எழுந்து கொண்டிருக்குது, ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழுந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் ஆண்டு அடையாளமாக இருக்குது, ஆண்டு வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை சொல்றோம் நீங்க மற்றவங்களுக்கு அவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு நீங்கள் நானும் ஒரு ஜாமக்காரரை போல என்ன செய்யணும்? பிறரை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காவல்காரமா இருக்க வேண்டும். மற்றவர் சொல்லணும், இதான் ஆண்டு வச்சிருக்காரு, இதோ வழி வரப்போகிறது சொல்லுங்க. இதான் ஆண்டு உங்க வைத்தது நோக்கமே, ஒரு ரட்சித நோக்கமே அதுதான், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய நோக்கமே அதுதான், ஆண்டு வச்சது நோக்கமே அதான். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஜாமக்காரராக விஷயம் இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் மதிலுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மதிலா எதுக்கு சொன்னா நீங்க ஜாமக்காரராக விழித்திருக்க வேண்டும். ஆனா மற்ற உலக மனுஷன் கூட அவங்க தூங்கி கொண்டுதான் இருக்க வந்து விழிப்புங்கிறது வர மாட்டேங்குது, எச்சரிக்கை வர மாட்டேங்குது, எச்சரிக்கை வேணும் உணவு வர மாட்டேங்குது. ஐயா மற்றவங்க சொல்ல உங்க வீட்டுக்காக சொல்லுங்க, ஆண்டு சொன்ன நிறைவேறி கொண்டு சீக்கிரம் வந்து ஆண்டவரு நீங்க சபைக்கு வாங்க சொல்லுங்க, அது ஒரு சமயம் சொல்ல மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நான் மட்டும் செய்யணும் போதும், நான் மட்டும் சொல்ல போதும், நீ எப்படி அறிஞ்சு போ, நீ கட்டடிச்சு போறது சொல்லி அப்படித்தான் நினைக்க முடிய. அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்க சபைக்கு வர வேண்டும், அவர்களுடைய வார்த்தை கேட்க வேண்டும், அவங்க அந்த வேலைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்ற என்ன உணர்வு வர மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் ஜாமக்காரராக வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதில் எப்படி இருக்குதோ அதே போல ஆபரேஷன் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை ஆண்டவர் மதில் ஒப்பா சொல்லியிருக்காரு. மதில் வேறுபாட்டை காண்பிற்காக அடையாளமாக இருக்கிறது. அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அடையாளமாக இருக்க வேண்டும், ஒரு வேறுபட்ட ஜீவா இருக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ரட்சி பாதுகாப்பு, அதே உங்களை சார்ந்த ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது அழகாக ஆளுக்கு அழகுள்ளவராக காணப்பட வேண்டும். இதுக்காக ஆண்டவர் உங்களை என்னையும் மதிலுக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. அந்த மதில் எப்படிலாம் கட்டப்பட வேண்டும் சொல்லி பார்த்தேன். அதுபோல நாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா உண்மையை அவன் சிந்தித்து பார்த்து நிதானித்து பார்த்து நாம் நல்ல மதிலாக கட்டப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்போம். அப்புறம் அதை கட்ட முடியும். ஹல்லேலூயா. மண்ணும் தள்ளியும் அது சிமெண்ட்டும் அது ஒத்துழைச்சு போனாதான் அழிச்ச முடியும். குறைக்கும் போது ஒத்துழைச்சு போனாதான் அழிச்ச முடியும், அதை கொத்தனை அழிச்ச முடியும், சரியான ஒருத்தர் பூச முடியும். அது ஒத்துழைப்பு சொன்னா அது பூச விஷயம் கீழே ஒண்ணுக்கே இருக்கும். ஹல்லேலூயா. அது போல ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே ஒரு சித்தத்து போல என்னை கட்டி எழுப்புங்க, நானும் நல்ல மதிலாய் வாழணும்,
நானும் நல்ல பதிலா இருக்க ஆசைப்படுறேன். இப்படி அந்த நீங்க சொன்ன அந்த ஒப்புமைக்கு அடையாளமாக அந்த மதிலை போல என்னை நீ கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, நானும் எழுப்பட்ட வாழ்க்கை வாழவும் ஆசைப்படுறேன், என்னால் முடியல, என்னை கட்டி எழுப்புங்க ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து சொன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அந்த மதிலுக்கு ஒப்பாக உங்களையும் நினைச்சுவாரு, நல்ல ஒரு சபையாக கட்டி எழுப்புவாரு. அஞ்சாமம்